இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் காவல் தூதர்களின் விழாவை கொண்டாடுகிறோம். இறைவன் நம் பிறப்பிலிருந்து நம்மை பாதுகாக்க காவல் தூதர்களை நமக்கு துணையாக உருவாக்கியுள்ளார். துன்பத்தினாலும் கவலையினாலும் நம்மில் எழும் தீய எண்ணங்களை தவிர்த்து இறை வழியில் நடத்துபவர்தான் நம் காவல் தூதர். பராமரிப்பதும் பாதுகாப்பதும் காவல் தூதர்களின் மகத்தான பணிகள். நம்மோடும் இறைவனோடும் நெருங்கிய உறவு கொண்டுள்ள காவல் தூதர் இறைவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு பாலமாக செயலாற்றுகிறார் என்று நம் திருத்தந்தை குறிப்பிடுகின்றார். இகமதில் உள்ளவர்களை இறைவனோடும் நம்மிடம் இருக்கும் இனியவர்களோடும் இணைக்கும் இறைப்பணிகளை செய்தால் நாமும் காவல் தூதர்கள் ஆவோம். இன்றைய முதல் வாசகமானது சோதனைகளினால் தகர்ந்து போன யோபுவின் வாழ்க்கையை அவருடைய காவல் தூதர் உயர்த்தி பிடித்ததால் அவர் இறைவனை புகழ்ந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் நற்செய்தியில் இயேசுவை பின்பற்ற விரும்பியவர்கள் வேறு பல காரணங்களை கூறிவிட்டு இயேசுவின் அழைப்பை ஏற்க மறுக்கின்றார்கள். எனவே கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவன் எவனும் இறையாட்சிக்கு தகுதி உள்ளவர் அல்ல என்பதை உணர்ந்து இறை அழைப்பை ஏற்று நமது அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் காவல் தூதர்களின் வல்லமையை உணர்ந்து வாழ முன் வருவோம்.